ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பானிபூரி செய்ய போகிறேன். நான் என்னுடைய வீட்டில் செய்கிறத உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். இப்போ இந்த பானிபூரி நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் வேணுது. இப்போ அதில் இருக்கிற பூரியை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு சாஸ் எல்லாம் நான் எடுக்கையில் நான் சாஸ் செய்ய போகிறேன். இதுக்கு நான் ஒரு பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் புளி, நம்ம சமைக்கிற புளி இருக்குது, அந்த புளி கொஞ்சம் சேர்க்குறேன். அதில் சேர்த்து உப்பும் கொஞ்சம் சேர்த்து இதை தண்ணி விட்டு நாங்கள் நல்லா மசியாக அரைக்கணும். இதுக்கு கொஞ்சமாக சீனியும் சேர்க்குறேன். நான் கொஞ்சமாக சீனியும் சேர்க்குறேன். பேரிச்சம்பழம் போட்டபடியாக ரொம்ப தேவையில்லை. இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்சி ஜாரில் நான் நல்லா களியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இப்போ தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்து இப்போ இதை நாங்கள் நல்லா எங்களுக்கு தேவையான அளவு ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம். தண்ணியாகவும் எடுக்கலாம், திக்காமல் எடுக்கலாம், அது எங்களோட விருப்பம். இப்போ இதெல்லாம் நல்ல ஒரு ஜூஸி. நாங்கள் அது பேக்கெட்டில் இருக்கிற ஜூஸ் நான் எடுத்து செய்ய மாட்டேன். இதுக்கு உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வெங்காயம் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இந்த ஜூஸ் இவ்வளவு தான் இதுக்கு நான் சேர்க்க போகிறேன். தேவையான மிக்சரெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூரியெல்லாம் ஃப்ரை பண்ணி நான் எடுக்கிறேன். இது சரவணா ஸ்டோர்ஸில் இருக்குது. நாங்கள் அதில் இருக்கிற பூரியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை விருப்பம்ட்டு அதிலே செய்யலாம். இல்லாட்டி நாங்களே வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு நாங்கள் அந்த ஜூஸ் செய்யலாம். இப்போ இந்த எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த பூரியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து இப்போ இந்த பூரியை நடுவால் நான் ஒரு விரலாமத்தி ஓப்பனாக வச்சு அதுக்குள்ள தான் இதெல்லாம் சேர்க்க போகிறேன். இப்போ எல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது பொரிக்கக்குள்ள நல்லா பொங்கி பெருசாக நல்லா பெரிய பூரியாக வரும். நல்லா எல்லாம் நல்லா பெருசாக வரும். இப்போ இது இப்போ இந்த கிழங்கு கொஞ்சம் நான் உள்ள வைக்கிறேன். கிழங்கும் வெங்காயமும் சேர்த்து ஒரு புரட்டல் மாதிரி வச்சுருக்கிறேன். எல்லாத்துக்கும் அந்த கிழங்கு சேர்க்குறேன். இது கிழங்குக்கு வெங்காயம் மட்டும்தான் நான் அரிஞ்சு சேர்த்துருக்கிறேன். உப்பு போட்டு மஞ்சள் போட்டு காரம் சேர்க்கல. இப்போ இது எல்லா பூரிக்கும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தயிர் சேர்க்குறேன். கொஞ்சமாக தயிர் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விடலாம். தயிர் சேர்த்தா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் கொஞ்சமாக சேர்க்குறேன். எல்லாத்துக்கும் தயிரை சேர்த்து இப்போ நான் செய்து வச்ச அந்த ஜூஸ் அதை எல்லாத்துக்கும் நான் சேர்க்குறேன். எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக நாங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நான் தண்ணியாக செய்யலை, நான் கொஞ்சம் திக்னஸாக செய்து இதுக்குள்ள எல்லாத்துக்கும் சேர்க்குறேன். சேர்த்து தேவைன்னா கொஞ்சம் மிக்சர் தூவி விடலாம். நான் மிக்சர்லாம் தூவையில். இது நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்றபடியே அதே மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியான சிம்பிளான ரெசிபி. இது மாதிரி நீங்களும் செய்து கட்டாயம் பாருங்கள். பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.